நேற்றைக்கு வரைக்கும் தரித்திரமான நிலைமையில் நீ இருந்திருக்கலாம். இன்றைக்கு பிறகு கர்த்தர் உனக்கு ராஜரீக அபிஷேகத்தை வைத்து அனுப்ப விரும்புகிறார். கழுதையை தேடி வந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர் நம்முடைய ஆண்டவர். கரவலாடுகளுக்கு பின்னால சுற்றி கொண்டிருந்த தாவீதை முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கின அந்த ஆண்டவர் இன்றைக்கு பெத்லகேமில் பிறந்த ஆசீர்வாதங்களை உங்களுடைய சிரசிலே வைக்கிற நேரத்திலே உன் மீது ஒரு ராஜரீக அபிஷேகம். எத்தனை பேர் அரசாங்க வேலை கிடைக்கல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், புதிய வருஷத்திலே போக போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தை கொடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பார். நிறைய குடும்பத்தில் பிள்ளைக்கு வேலை இல்லைன்னாச்சுன்னா அப்பா அம்மாவை தெண்டசோறுன்னு சொல்லுவாங்க. அக்கா தங்கச்சி சொல்லுவாங்க இது வெட்டி ஆஃபீஸர்னு. யார் யார் உன்னை தெண்டசோறுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு உன் கையால் தான் நீ சாப்பாடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா.